வெல்கம் டு பிஜே எஜுகேஷன் பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் 10ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்திலிருந்து ஒரு பகுதியாக வீடியோவாக பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோவில் இயல் 4 இலக்கணம் பார்க்கலாம். இலக்கணத்தில் முதல்ல திணை பார்க்கலாம். திணை 2 வகைப்படும். ஒன்று உயர்திணை, இன்னொன்று அக்திணை. உயர்திணைன்னு சொல்லும்போது அறிவுடைய மக்களை குறிக்கிறது தான் உயர்திணை. அக்திணை சொல்லும்போது உயர்திணை அல்லாதது, அதாவது நம்ம மக்கள் அல்லாத மற்ற உயிரினங்கள், மிருகங்கள், பறவைகள், மரங்கள், அப்புறம் உயிரினங்கள், மற்ற உயிரினங்கள், அது கூடவே உயிரற்ற பொருட்கள், இதெல்லாம் சேர்ந்தது தான் அக்திணை. அடுத்தது ஐம்பால். பால் பார்த்தோன்னா இந்த திணையோட உட்பிரிவு தான் இந்த பால். இதில் 5 வகைப்படும். ஒன்று ஆண் பால், பெண் பால், பலர்பால், இதெல்லாம் உயர்திணையை குறிக்கக்கூடியது. இதே அக்திணையை குறிக்கக்கூடியதுன்னு பார்க்கும்போது ஒன்றன் பால், பலவின் பால். அடுத்தது உயர்திணைக்குரிய பால் பகுப்புகள். ஆண்பால், பெண்பால், பலர்பால், இதுதான் உயர்திணை. ஆண்பால்னு சொல்லும்போது வீரன், அண்ணன், மருதன், அப்பா, இதெல்லாம் ஆண்பால். பெண்பால்னு சொல்லும்போது மகள், கண்ணகி, தலைவி, அம்மா, அதெல்லாம் சொன்னோன்னா பெண்பால். பலர்பால்னு சொல்லும்போது 2 பேரையுமே குறிக்குது. 2 பேரும் நிறைய, ஒன்றை விட அதிகமாக இருக்கும் போது இது ஆண் பாலுக்கும் பொருந்தும், பெண் பாலுக்கும் பொருந்தும். மக்கள், பெண்கள், ஆண்கள், அவர்கள், இப்படிலாம் சொல்லும்போது பலர்பால் ஆகுது. அடுத்தது அக்திணைக்குரிய பால் பகுப்புகள் பார்க்கலாம். இதில் அக்திணையில் பார்த்தோன்னா ஒன்றனை குறிப்பது ஒன்றன் பால், அடுத்தது பலவினை குறிப்பது பலவின் பால். அக்திணையில் ஒன்றன் பால்னு சொல்லும்போது யானை, புறா, மலை, இதெல்லாம் ஒன்றன் பால். இதே பலவின் பால்னு சொல்லும்போது பசுக்கள், மலைகள், இதெல்லாம் பலவின் பால். அடுத்தது மூவிடம். தன்மை, முன்னிலை, படர்க்கை. இப்போ தன்மைனா நான் என்னை பற்றி பேசினேன்னா அது தன்மை. முன்னிலைனா என் எதிரில் இருக்கிறவங்க கிட்ட பேசும்போது, நான் அவங்கள பற்றி பேசும்போது அது முன்னிலை. படர்க்கைனா 3வது ஒருத்தவங்களை பற்றி நான் சொல்கிறேன்னா அது படர்க்கை. இப்போ தன்மை பார்க்கலாம். தன்மை பார்த்தோன்னா தன்மை பெயர்கள் நான், யான், நாம், யாம், என்னோடு சேர்த்து இருக்கிறவங்க என்னை பற்றி நான் சொல்லும்போது அது தன்மை பெயர்கள். தன்மை வினைகளை நான் என்ன செஞ்சேன், நான் வந்தேன், வந்தோம், செய்தோம், செஞ்சேன், இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லையா, இதெல்லாம் தன்மை வினைகள். அடுத்தது முன்னிலை. நான் என்னுடைய எதிரில் இருக்கிறவங்கள பார்த்து பேசும்போது நீ, நீர், நீவீர், நீங்கள், இதெல்லாம் முன்னிலை பெயர்கள். இதே வினைகள் பற்றி சொன்னோன்னா நடந்தாய், வந்தீர், சென்றீர்கள், சென்றாய், இதெல்லாம் முன்னிலை வினைகள். அடுத்தது படர்க்கை பெயர்கள் பார்க்கலாம். அவன், அவள், அவர், அது, அவை, 3வது ஒருத்தவங்களை பற்றி பேசுகிறோம். அடுத்தது படர்க்கை வினைகள் பார்க்கும்போது வந்தான், சென்றான், படித்தனர், பேசினார்கள், பறந்தது, பறந்தன, இதெல்லாம் படர்க்கை வினைகள். இப்போ வழு, வழாநிலை, வழுமதி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வழாநிலை என்னன்னு பார்க்கலாம். வழாநிலைனா நம்ம பேசும்போதும் எழுதும் போதும் இலக்கண முறையை கடைப்பிடித்து பிழை இல்லாமல் பேசுகிறோம், இல்லை பிழை இல்லாமல் எழுதுகிறோன்னா அதுதான் வழாநிலை. இதே வழுன்னு சொல்லும்போது இலக்கண முறை இன்றி, இலக்கண முறை நம்ம கடைப்பிடிக்காமல் பேசுகிறோமோ இல்லை எழுதுறதோ செய்கிறது தான் வழு. இங்கே வழு பார்த்தோன்னா 2 திணை, ஐம்பால், மூவிடம், காலம், வினா, விடை, இந்த மாதிரி பல வகை மரபுகளும், இதெல்லாம் 7 தொடர்களில் இலக்கண பிழைகளுடன் வந்தால் அவையும் வழு எனப்படும். இந்த 7 தொடர்களில் இலக்கண பிழையோடு வந்துச்சுன்னா அதுவும் என்ன சொல்கிறாங்க, வழுன்னு சொல்கிறாங்க. இதில் இலக்கண பிழை இல்லாமல் இருக்கும்போது அது வழாநிலை. இப்போ நம்ம அதுக்கு தான் எடுத்துக்காட்டு பார்க்க போகிறோம். இப்போ திணையில் பார்க்குறோம். திணை செழியன். செழியன்றது உயர்திணை. வந்ததுன்னு கொடுத்துருக்கு. வந்ததுன்னு யாரை குறிப்பாங்க, அக்திணையை குறிப்பாங்க. அப்போ இது என்னது, தவறு. என்னென்னு வந்திருக்கணும், செழியன் வந்தான்னு வந்திருக்கணும். அடுத்தது பால் பார்க்கலாம். கண்ணகின்றது பெண் பால். இங்கே என்னென்னு கொடுத்துருக்காங்க, உண்டான்னு கொடுத்துருக்கு. ஆண் பால் எடுத்துகிட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ இது தவறு. கண்ணகி உண்டாள், இதுதான் சரி. அதனால் இது வழாநிலை. அடுத்தது
நீ வந்தேன் கொடுத்துருக்கு இடம். அதாவது நீன்றது முன்னிலை. முன்னிலை வந்தா என்னன்னு வந்திருக்கணும்? நீ வந்தாய்னு வந்திருக்கணும். ஆனா இங்க தவறா கொடுத்துருக்கு. அடுத்தது காலம் பார்க்கலாம். நேற்று வருவான்னு கொடுத்துருக்கு. நேற்றுன்றது முடிஞ்சு போச்சு. ஆனா வருவான்றது எதிர்காலமா இருக்கு. அப்போ இது தவறு. நேற்று வந்தான்னு வந்திருக்கணும். அடுத்தது இப்போ வினால பார்க்கலாம். வினால பார்த்தோம்னா ஒரு விரலை காட்டி சிறியதோ பெரியதோ என்று கேட்டல். ஒரே ஒரு விரலை காட்டி எது சின்னது எது பெருசு அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கு. அது தவறு. என்ன இருந்திருக்கணும்? இரு விரல்களை காட்டி எது சிறியது எது பெரியது என்று கேட்டால் தான் சரியா இருக்கும். அடுத்தது விடை பார்க்கலாம். கண்ணன் எங்கே இருக்கிறார் என்ற வினாவிற்கு கண்ணாடி பையுக்குள் இருக்கிறது என்று விடையளித்தல். கண்ணன் எங்கே இருக்கிறாருன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு கண்ணனை பத்தி எங்க இருக்காங்கன்னு தான் நம்ம சொல்லியிருக்கணும். அதுக்கு சம்மந்தமே இல்லாம கண்ணாடி பையுக்குள்ள இருக்குதுன்ட்டு சொல்லியிருக்காங்க. அது தவறு. எது சரியா இருந்திருக்கும்? கண்ணன் எங்கே இருக்கிறார் என்ற வினாவிற்கு கண்ணன் வீட்டுக்குள் இருக்கிறார்ன்றது தான் சரியா இருந்திருக்கும். அடுத்தது மரபு. தென்னை மரங்கள் உள்ள பகுதியை தென்னந்தோட்டம் என்று கூறுதல். என்ன சொல்லணும்? தென்னை மரங்கள் இருக்கிற பகுதியை தென்னந்தோப்புன்னு சொல்லியிருக்கணும். வழு அமைதி பார்க்கலாம். இந்த வழு அமைதி பார்க்கும்போது நம்ம பேசும்போது அந்த இலக்கண முறை இல்லாம இருக்கலாம். அதுல பிழைகள் இருக்கலாம். அப்படி இருந்த போதும் இலக்கண ஆசிரியர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு காரணத்துக்காக அந்த மாதிரி பேசுறது நம்ம தவறில்லை அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் வழு அமைதி ஆகும். இப்போ ஒன்னொன்னா பார்க்கலாம். திணை வழு அமைதி. என் அம்மை வந்தாள் அப்படின்ட்டு மாட்டை பார்த்து சொல்றாங்க. மாடு அம்மாவா? என்னுடைய அம்மாவா மாடு? யாருக்காவது அம்மாவா இருக்க முடியுமா? ஒரு மனிதர்களுக்கு மாடு அம்மாவா இருக்க முடியுமா? இருக்க முடியாது. ஆனா இங்க என்ன சொல்றாங்க? மாட்டை அவ்வளோ நேசிக்கிறாங்க. மாட்டை அவங்க அவ்வளோ நேசிக்கிறதுனால அந்த மாட்டை தன்னுடைய அம்மா போல அவங்க கருதுறாங்க. என் அம்மை வந்தாள் அப்படின்ட்டு அந்த அன்பின் ஓப்பு காரணமாக அப்படி சொல்றது ஒன்றும் தவறில்லை. அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் எதுல வரும்? திணை வழு அமைதி வரும். இங்கு உவப்பின் காரணமாக அக்திணை உயர்திணையாக கொள்ளப்பட்டது. இதுல ஒன்றும் தவறில்லை. அடுத்தது பால் வழு அமைதி. வாடா ராசா வாடா கண்ணா என்று தன் மகளை பார்த்து தாய் அழைப்பது பால் வழுமதி ஆகும். இங்க பால். வாடா ராசா வாடா கண்ணான்னு யார சொல்லியிருக்கணும்? ஒரு ஆண் மகனை சொல்லியிருக்கணும். ஆனா ஆண் பாலை சொல்லியிருக்கணும். ஆனா இவங்க என்ன சொல்லியிருக்காங்க? தன்னுடைய மகளை பார்த்து சொல்லியிருக்காங்க. பெண் பாலை இங்க குறிப்பிட்டு வாடா ராசா வாடா கண்ணான்னு சொல்லியிருக்காங்க. இது இலக்கண முறைப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு அது தவறு தான். ஆனா இவங்க என்ன தன்னுடைய பெண்ணை அவங்க ஆண் மாதிரி நினைச்சு கூப்பிடுறாங்க. அதனால இது ஒண்ணு தவறு இல்லை. அடுத்தது இட வழு அமைதி. மாறன் என்பான் தன்னை பற்றி பிறரிடம் கூறும்போது இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான் என தன்மையினை படர்க்க இடத்தில் கூறுவது இடவழுமதி ஆகும். இடவழுமதியின் போது என்னை பத்தி நான் சொல்லும் போது நான் ஒரு நாளும் பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு தான் நான் சொல்லியிருக்கணும். ஆனா நான் என்ன சொல்றேன்? யாரோ பத்தி சொல்ற மாதிரி என்னுடைய பேரை சொல்லி நான் சொல்றேன். அப்படி சொல்லும் போது அது என்னவாகுது? இங்க இலக்கண முறைப்படி தவறா இருந்தாலும் ஆனா ஒரு காரணத்துக்காக நம்ம சொல்லும் போது இது என்னவாகுது? இது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. அப்போ இடவழு அமைதி. இப்போ கால வழு அமைதி பார்க்கலாம். குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார்னு இருக்கு. நாளை வருகிறார்னு இருக்கு. நாளைன்னு சொல்லும்போது நம்ம என்ன சொல்லியிருக்கணும்? நாளை வருவார்னு சொல்லியிருக்கணும். ஆனா இங்க என்ன சொல்லியிருக்காங்க? நாளை வருகிறார்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இங்க இது பிழை இல்லாம நம்ம ஏத்துக்கிறோம். ஏன்னா அவருடைய வருகை இங்க உறுதியா இருக்கிறதுனால நாளை வருகிறார்னு சொல்லும் போது நம்ம அதை ஏத்துக்கிறோம். அடுத்தது மரபு வழு அமைதி. இதுல பார்த்தோன்னா ஒரு பாடல், பாரதியாரோட பாடல், கத்தும் குயிலோசை சற்றே காதில் பட வேண்டும்னு இருக்கு. கத்தும் குயிலோசை, குயில் கத்துன்ற மாதிரி ஒரு சொல்லியிருக்காரு. ஆனா குயில் கூவுன்றதுதான் சரியான மரபா இருக்கணும். ஆனா இங்க இவரு கவிதை நயத்தோட சொல்லியிருக்கனால இது நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? இந்த தொடரை நம்ம ஏத்துக்கிறோம். அப்போ இது மரபு வழு அமைதி.